தமிழ் மக்களே வணக்கம். ஒரு காலத்தில் கல்ஃப் நாடுகளில் வேலை பார்த்தா அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு பணம், வெளிநாட்டு மாப்பிள்ளை, இன்டிமேட்டு சென்ட்டு, டோப்பாஸு சென்ட்டு, ரோச்சாஸு சென்ட்டு மனம் என்று புடைசூழ தெனாவட்டா நடப்பான் அவன். அப்புறம் கால்களில் ஸ்போர்ட்ஸு ஷூ, அடிடாஸ் ஸ்போர்ட்ஸு ஷூ, கண்களில் ரேபான் கிளாஸ், கைகளில் சவுதி அரேபிய பேரிச்சம்பளம் பாக்கெட்டுகள். இவை பணக்காரனின் அடையாளமாக அப்போது பார்க்கப்பட்டது. நம்ம ஊர் பான்ஸ் பவுடரை வளைகுடா நாடுகளில் இருந்து வாங்கிட்டு வந்தால் கூட இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, ரொம்ப பியூராக இருக்கும், தேனில் குழப்பி கூட சாப்பிடலாம் என்று இவனுங்க பண்ணின அலப்பறை இருக்க கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இவனுங்க பண்ணின அலப்பறையை பார்த்துக்கிட்டு வளைகுடா நாடுகளுக்கு போக துடித்து கொண்டு அக்கௌண்டன்ட் விசால அங்கே போய் ஆடு மாடு ஒட்டகம் மேய்க்கிற வேலையை பார்த்தவனுங்க யாராலும் இருக்காங்க. இவனுங்களை இப்போ அங்கே போய் வேலை பார்க்க சொல்லுங்க பார்ப்போம். ஊசி போட அழைத்து செல்லும் போது மக்கர் பண்ணும் நாயை போல நம்மளையே இழுத்துக்கிட்டு போய் கீழே தள்ளி விட்டுருவானுங்க. தள்ளி விட்டுக்கிட்டு ஓடியும் போயிடுவானுங்க. டூப்ளிகேட்டு ரேபான் கூலிங் கிளாஸ் கூட இப்போ அவனுங்க போட மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஏன் இந்த திடீர் மாற்றம்? வேற ஒன்றும் இல்லைங்க, உயிர் பயம். வேற ஒன்றும் இல்லை, எந்த நேரம் கோமினி வந்து நம்மளை அழைச்சிட்டு போவானோ என்கிற ஒரு உயிர் பயம்தான். ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அங்கே நிம்மதியாக உயிர் வாழ முடியுமா? அதனால் கல்ஃபில் நல்ல வேலை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி அப்பாவிகளை ஏமாற்றும் கூட்டமும் இப்போ குறைஞ்சி போச்சு. மக்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. நாங்கள் இங்கே தமிழக அரசியல்வாதிகள்கிட்டேயே நாங்கள் வழக்கம் போல் ஏமாந்துக்கிறோம்ப்பா. கல்ஃபு கனவுகளை அவர்கள் மூட்டை கட்டி வச்சுட்டாங்க. மின் வாரியத்தில் நிறைய வேலை இன்னும் பாக்கி இருக்குதான். அங்கே போய் வாரியல்களோட வாரியல்களா அந்த வாரியத்தில் நாங்கள் வேலைக்கு சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆட்சி வேற மாறி இருக்கா. ஒரு செந்தில் பாலாஜி போனா என்ன, இன்னொரு மெண்டல் பாலாஜி வராமலா போயிடுவான். ஏமாறுவதுக்கு நாங்கள் தயாராக இருக்கும்போது எதுக்கு கவலைப்படணும்? ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட எங்களால் ஏமாறாமல் இங்கு உயிர் வாழ முடியாது. இங்கு செந்தமிழன் திராவிடன் என்ற பெயரை வாங்கிவிட்ட பிறகு ஏமாந்த சோனகிரி தமிழன் என்ற பெயரை தட்டி கொண்டு போவதில் எவ்வளவு ஆர்வம் இருக்கிறது தெரியுமா இவங்களுக்கு? கொஞ்சம் நஞ்சம் ஆர்வம் இல்லை, வானளாவிய ஆர்வம். எல்லை தாண்டி போய் மீன் பிடிக்க வேண்டியது, அப்புறம் இலங்கை கடற்படையிடம் மாட்ட வேண்டியது, இலங்கை ஜெயிலில் களி பிடிக்காமல் கதற வேண்டியது, இருக்கவே இருக்கும் முதல்வரின் சிலையாக அதை பேனா. உடனே லெட்டர் பேடில் லெட்டர் எழுதி மீனவர்களை விடுவிக்க கோரி மத்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதி போஸ்ட் பாக்ஸில் போட்டுவிட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்க. அவ்வளவு கடமை உணர்வு அவர்களுக்கு. அதோடு தமிழக அரசுக்கு தனது கடமை முடிந்துவிடும். அந்த விஷயம் என்னாச்சு அப்படின்னு கேட்டு பாருங்க. அப்படி கேட்டால் தி பால் இஸ் இன் த சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் கோர்ட் அப்படின்னு ஈஸியாக பதிலை சொல்லிவிட்டு போயிடுவானுங்க. வளைகுடா போரில் மாட்டினவனை மீட்கிறதற்கு உக்ரைனுக்கு பஸ் விட்டவன் கூட இப்போ மும்பைக்கு ஒரு பஸ்ஸை விட்டு அவனை கூட்டிகிட்டு வர மாட்டேங்கிறான். அங்கே உயிரை விட்டவனுக்கு தியாகி பட்டமும் இல்லை, கள்ளச்சாராய சாவு மாவீரனுக்கு கிடைத்த 10 லட்சமும் கிடைக்க போகிறதில்ல. உன்னை யார் வளைகுடா நாடுகளுக்கு வேலை தேடி போக சொன்னார்கள்? நாங்கள் தான் வெளிநாட்டு முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு ஈர்த்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோமே. 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்கோமே. 3 ட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி வீரநடை போட்டுக்கிட்டு இருக்கோமே. 10 லட்சம் கோடி கடனை வாங்கி வைத்திருக்கும் எங்கள் மேலையெல்லாம் நம்பிக்கை வைக்காம நாங்கள் பொருளாதாரத்தை வளர்க்க நடத்தும் கார் ரேஸை கூட கண்டுகளித்து ஜாலியாக இருக்காம கொளுத்து போய் வளைகுடா நாடுகளுக்கு ஓடிப்போனா உங்களை நாங்கள் அங்கிருந்து மீட்டு கொண்டு வரணுமா? எங்களுக்கு வேற வேலை இல்லை பாருங்க. நல்லா இருக்குடா உங்க நியாயம். நாங்களே ஆளுங்கட்சிக்கு ஓடி போனவங்களை மீட்டுக்கிட்டு வர முடியாமல் தவிச்சுக்கிட்டு திணறிக்கிட்டு இருக்கோம். குதிரை விலையும் இப்போ மோடி ஆட்சியில் பயங்கரமாக கண்ணா பின்னான்னு ஏறி போச்சு. அதை பார்ப்போமா, உன்னை பற்றி கவலைப்படுவோமா? தோல்வியிலே தூண்டவனும் திணறிக்கொண்டு தான் இருக்கான், ஜெயிச்சவனும் இப்போ திணறிக்கிட்டு தான் இருக்கான். தீய சக்தியை உடைக்க முடியாமல் மாய சக்தியை உடைச்சாச்சு. அதுவும் குயிக் ஃபிக்ஸ் போட்டு மறுபடியும் ஒட்ட வச்சுட்டான். பாலாபிஷேகம் பண்ணினவன் ஆட்சியை ஒழுங்காக ஆள விடாமல் ஆளாளுக்கு பிரச்சனை பண்ணுறான்ப்பா. வளைகுடாவில் மட்டுமல்ல பிரச்சனை, வளையாத கிடாக்களும் இங்கு பிரச்சனை தான். பக்ரா ஈத் பண்டிகையை நிம்மதியாக கொண்டாட விடாமல்
ஆட்டுக்கால் கறியை வாயில வச்சு கவ்வ முடியாம அரபிகள் படுகிற கஷ்டத்தை எவனாவது எடுத்து சொல்றானா? எவனாவது யூடியூப்ல அதை விளக்கமா சொல்றானா? ஸ்ட்ரைட் அப் ஹார்மஸ் இப்போ ஸ்ட்ரைட்டாகவே நிக்க மாட்டேங்குது. தொங்கி போச்சே. 2 வெடிகுண்டை வேற வச்சுக்கிட்டு தெற்கையும் வடக்கையும் ஓட வேண்டியதா இருக்கு. அமெரிக்கா நேவியினுடைய ராக்கெட் ஈரானுக்கு பல பிரச்சனைகளை தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறது. செக்கில் ஆற்றின எண்ணெயை பிடிச்சு வைக்க அங்கு டின்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. டேங்கர் லாரிகள் வர முடியாதபடி பாலங்கள் உடைந்து போய் கிடக்கிறது. இஸ்ரேல் குண்டு வீச்சால் உடைக்கப்பட்டுள்ளனவை. பொங்கி வழியும் எண்ணெய் கிணறுகளை சீல் வைத்து மூட வேண்டும். இல்லை என்றால் எண்ணெய் ஓவர்ஃப்ளோ ஆகி வழிந்து ஓடும். கிணத்தை சீல் பண்ணிவிட்டால் ஈரான் பொருளாதாரத்தையே சீல் வச்சா மாதிரி தான். கிணறு வற்றிவிடும். மறுபடியும் ஊற வைக்க ஆயில் ப்ரெஷரை உண்டு பண்ண புதிய கிணறு தோன்ற மாதிரி செலவு பண்ண வேண்டியது வரும். இப்படி எண்ணெய் வியாபாரம் வழுக்கி கொண்டு கை நழுவி கொண்டு போகிறது. அமெரிக்காவின் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டம் தொடங்கிய மே 4ஆம் தேதியிலிருந்து எல்லா கமர்ஷியல் கப்பல்களையும் ஹார்முஸ் நீரிணையை விட்டு பாதுகாப்பாக கடத்தும் திட்டம்தான் அந்த அமெரிக்காவினுடைய திட்டம். சவுதி அரேபியாவும் குவைத்தும் ரொம்பவே தொடநடுங்கி போய் கொண்டு இருக்கிறார்கள். அமெரிக்கா இப்போது ஈரானை தாக்கி இருப்பதால் ஈரான் அமெரிக்காவை இனி தாக்கவே தாக்காது. அதற்கு பதில் சவுதி, குவைத்து, யுஏஇயே தாக்கும். அதுதானே வழக்கம். ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜியே டிலே பண்ணுவது தான். எதை எடுத்தாலும் டிலே பண்ணுவது, இழுத்தடிப்பது, எதிராளியை பொறுமை இழக்க வைப்பது, அப்படி அவனுடைய கோபத்தை தூண்டுவது. இதுதான் 46 வருஷமா பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. நியூக்ளியர் ஒப்பந்தம் போடாமல் இழுத்தடிப்பது எப்படி என்று காவிரி நதிநீர் மேலாண்மையிடம் யோசனை கேட்டார்களோ என்னமோ, அவ்வளவு பெர்ஃபெக்டா செய்றான். இந்த 2 பேரும் ஏற்கனவே ஜவ்வு மிட்டாய் கம்பெனியில வேலை பார்த்தவனுங்க. இந்த கார்கு தீவு எண்ணெய் கிணறுகளை கார்க்க வைத்து இப்போ மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அப்படி பண்ணுனா ஒரு நாளைக்கு 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் பேரல் அளவுக்கு வந்து கொண்டிருந்த ஆயில் ப்ரெஷர் நின்று போயிடும். ஈரான் எந்த உடன்படிக்கைக்கும் உடன்படாததால் அமெரிக்கா போர் விமானங்கள் தெற்கு ஈரானை இப்போது தாக்கியுள்ளது. பதிலுக்கு ஈரான் குவைத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ நிலைகளை தாக்கி இருக்கிறது. பல 2ஆம் கட்ட தலைவர்கள் குழிக்குள்ள தலை வைத்து படுத்து கிடக்கிறார்கள். பதுங்கு குழிக்குள்ள தலை வைத்து படுத்து கிடக்கிறார்கள். ஹமாஸின் அக்டோபர் 7 புகழ் தலைவன் இஸ் அல் டின் அல் ஹதாட் குண்டடிப்பட்டு இறந்தது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவனுக்கு பதில் பதவிக்கு வந்த முகமது இடத்து உடனடி டெத்து ஆகிவிட்டான். அவனும் அவனுடைய பார்ட்னர்களை சந்திக்க பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டான் என்று இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் கட்ஸ் எக்ஸ் வலைத்தளத்தில் சொல்லி இருக்காரு. அதை பார்த்த பிறகுதான் நமக்கே அந்த விஷயம் தெரிய வந்தது. இவனுடைய நடமாட்டத்தை கண்காணித்த ஷின்பெட் உளவுத்துறை அவனுக்கு ஒரு பெட் ஒன்றை ஏற்பாடு பண்ணி கொடுத்து விட்டது. அதில் சௌரியமா போய் அவன் படுத்துக்கிட்டான். இனி அவனுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த துன்பமும் இனி இல்லை. அவனுக்கு ஃப்ரீ பேர்டாக வானை நோக்கி பறந்து விட்டான். 2030க்குள் நேதன்யாகுவும் இஸ்ரேல் அமெரிக்காவை சார்ந்து இருப்பதை நாங்கள் நிறுத்திவிடுவோம். எங்கள் நாட்டை பாதுகாக்க நாங்களே இனி விமானங்களை தயாரிக்கப் போகிறோம். அரபு தேசங்கள் கேட்டுக்கொண்டால் அவர்களையும் சேர்த்து பாதுகாப்போம் என்று கூறியிருக்கிறார். இஸ்ரேலிய சிக்கல்ஸுகளுக்கு எதிராக US$ வீழ்ச்சி கண்டு வருவது அமெரிக்காவுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. இவ்வளவு போரை நடத்திய பிறகும் இஸ்ரேலின் எக்கானமி மட்டும் சரியவே மாட்டேங்குது. எப்படிப்பா? அந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டாயா? ஈரான் அழிவதை பார்க்க சுத்தி இருக்கும் அரபு நாடுகள் இப்போது ரொம்பவும் ஆவலாக இருக்கின்றன. காசாவில் பெய்ட் கானூன் பகுதியில் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு போடப்பட்ட ஒத்தையடி குகைப்பாதையை ஆள் நடமாட்டமே இப்போது இல்லாததால் சமீபத்தில் இஸ்ரேல் அதை அழித்தது. 24 மணி நேரத்தில் 135 ஹிஸ்புல்லா டார்கெட்டுகள் பெய்ரூட்டில் அளிக்கப்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லாவின் லோக்கல் தலைவன் அவன் இருக்கானா போயிட்டானா என்று அங்குள்ள லோக்கல்கள் இடிபாடுகளுக்கு இடையே தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்போது நீங்க ஒரு பக்கம் நீரிணை திறப்பு, போர் நிறுத்தம் என்று பேசிக்கொண்டு இருந்தாலும் இஸ்ரேல் தனது எதிரி அழிப்பை வழக்கம் போல லெபனானில் நடத்தி கொண்டுதான் இருக்கிறது. ரெசிடென்சியல் பில்டிங்குகள் தாக்கப்பட்டுள்ளன என்ற கதறல் வழக்கம் போல வெளிவருகிறது. ஹிஸ்புல்லாக்களின் ரெசிடென்சியல் பில்டிங் தான் தாக்கப்பட்டுள்ளது, அவர்களுடைய வீடுகள் தான் தாக்கப்பட்டுள்ளது என்று அவங்க வாய் திறந்து சொல்லவே மாட்டாங்க. நம்ம சொன்னாதான் உண்டு. மே 6ஆம் தேதி ஹிஸ்புல்லாக்கள் இறக்கும் போதும் இதே கதறல் தான் வந்தது அங்கிருந்து. இஸ்ரேலை அழிக்க நினைப்பவன் அழிந்து கொண்டுதான் இருக்கிறான். இஸ்ரேலிய படை
லிட்டானி ஆற்றுல போய் குளித்து சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு லெபனானுக்குள்ளே பூந்து அங்கே விளையாட ஆரம்பித்து விட்டார்கள். இப்போது ஈத் பண்டிகை கொண்டாட்டங்களுக்கு நடுவே நள்ளிரவில் இஸ்ரேல் காசாவை தாக்கி பல ஹமாஸுகளுக்கு அதை கடைசி பக்ரீத்தாக மாற்றியது. இந்த தாக்குதலில் அவர்களுடைய மனைவி குழந்தைகளும் இறந்தார்கள் என்பதுதான் சோகம். டாப் அல் குவாசம் படை வீரர்கள் கடைசி சுவாசத்தை அங்கு விட்டார்கள். அப்பாவி பாலஸ்தீனர்களை ஹமாஸுகள் சந்தித்து ஈத் ஃபெஸ்டிவலை கொண்டாடியது அந்த அப்பாவிகளின் உயிரையும் குடிக்க காரணமாகிவிட்டது. ஹமாஸ் குகையிலேயே ஈத் பண்டிகையை கொண்டாடி இருந்தா இந்த அவல நிலை வந்திருக்குமா? வடக்கு கமாண்டர் பிரிகேடு இஸ் அல்-டின் அல்-பிக் தான் இஸ்ரேலுடைய குறியாக இருந்தது. அவன் உடன் இருந்தவர்களுக்கும் இலவச சொர்க்கம் பார்க்க ஃப்ளைட் டிக்கெட் பாஸ் கொடுக்கப்பட்டது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் முகமது ஓடத்து சாவுக்கு ஈமச் சடங்குகள் செய்ய போயிருந்தானாம். அவன் கடைசியில் அவனுக்கு சடங்கு பண்ண வேண்டிய நிலை வந்துவிட்டது. இப்போது அதை கேட்பதற்கு நமக்கே ரொம்ப சங்கடமாகத்தான் இருக்கிறது. மறுபடியும் ஃபுல் ஸ்கேல் வாராக இது தொடங்கிவிடுமோ என்று பயமாக உள்ளது என்று பாலஸ்தீனர்கள் பயப்படுகிறார்கள். ஏனென்றால் கடைசி பாலஸ்தீனன் சாகும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று ஹமாஸ் அறிவித்துள்ளது. பின்ன அவன் பயப்படாமல் இருப்பானா? சரி மக்களே, நான் மீண்டும் வந்து மீதியை சொல்கிறேன். ஜெய் ஹிந்த்.